அன்பில் சிறந்த நண்பர்களை வணக்கம். நான் உங்கள் ஹென்றி. பதிவுத்துறையில் பதிவு பணிகளில் சில குளறுபடிகள், சில முரண்பாடுகள் ஏற்படுவதாக இன்று காலை கோவை மாவட்டம் மருதமலையிலிருந்து பேரா யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருவர் என்னை அழைத்தார். சார், வடவெள்ளி சார் பதிவாளர் அலுவலகங்க, கோவை பதிவு மாவட்டம், கோவை மண்டலத்தில் நான் ஒரு 4 மனைகள் வாங்குறேங்க. எனக்கு விற்கக்கூடிய நபர் 4 பிளாட்டை தனியாக நாங்கள் கிரயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆன்லைனில் விற்கிறவரும் வாங்குறவரும் ஒரே நபராக இருக்கிறதுனால ஒரு டோக்கன் மட்டும்தாங்க ஆன்லைனில் கிரியேட் பண்ண முடியுது. மீதி இருக்கிற 3 மனைகளை என்னால் இன்னைக்கு கிரயம் பண்ண முடியல. சேம் எக்ஸிக்யூட்டன், சேம் பர்ச்சஸாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க. நான் 4 பிளாட்டு, எனக்கு ஆக்சுவலி 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. தனியாக நான் கிரயம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதிர்காலத்தில் வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் 4 மனைகளை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். விற்கின்றவரும் வாங்குபவரும் ஒரே நபராக இருக்கிற காரணத்தினால் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு டோக்கனுக்கு மேலே ஒரு பதிவு அலுவலகத்தில் முன்பதிவு செய்ய இயலவில்லை. இது எனக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துதுங்க. நான் 4 நாள் பதிவு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நிச்சயமாக அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தில் பல அலுவலகங்களில் விற்பவரும் வாங்குபவரும் ஒரே நபர்களாக இருக்கும் பொழுது 2-3 ஆவணங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், என்னுடைய டாக்குமெண்ட் பதிவு ஆனதுக்கு பிறகு தான் அடுத்த டோக்கனை போட முடியுது, ஒரே நபராக இருக்கிறதுனால அப்படின்னு வருத்தப்பட்டார். நிச்சயமாக பதிவுத்துறை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆன்லைன் 3.0வில் மிகச்சிறப்பான கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிற இந்த பதிவுத்துறை தற்பொழுதே இது போன்ற சின்ன பிரச்சனைகளை ஆன்லைன் 2.0வில் களைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் கோரிக்கையும் பொதுமக்களின் சார்பாகவும் கட்டுநர்கள் மற்றும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களின் சார்பாகவும் ஃபெய்ரா சார்பில் பதிவுத்துறைக்கு முன்வைக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன்.